ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேர்த்திக். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் ஹாலிவுட் அனிமேல இருந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் நம்ம மார்வலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மார்வலில் மேக்ரெட் குரலி அண்ட் ஜேசி பிளேமென்ஸ் எக்ஸ்மேனில் புதுசாக ரோகன் பீஸ்டாக கேஸ்ட் பண்ணப்பட்டிருக்கதா ஒரு ரூமர் வந்திருக்கு. கூடவே மிக்கி மேடிசனும் எம்சியில் ஒரு ரோல் இருக்குது ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த ரோலில் ப்ளே பண்ண நல்லா இருக்குன்றது கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக ரூசோ பிரதர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் அவங்க இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண எண்ட் கேம் அண்ட் மற்ற மூவிஸையும் கண்டிப்பாக ஓவர்டேக் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூடவே டூம்ஸ்டே 2.5 ஹவர்ஸும் சீக்ரெட் வார்ஸ் 3 ஹவர்ஸும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மோனிகோ ரேம்போ அண்டு டாஸ்க் மாஸ்டர் அவங்களுடைய ரிட்டனை டூம்ஸ்டேல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் மோனிகோ ரேம்போக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரோலாக இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். அடுத்ததாக மார்வலோடைய 1943 த ரைஸ் ஆஃப் ஹைட்ரான்ற கேம் 2025 கிறிஸ்மஸ் சீசனில் ரிலீஸ் ஆக போகுது. யாரெல்லாம் இந்த கேம் விளையாடுறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக அகத்தா ஆல் அலாங் த ஆட்டோ சீரீஸ்ன்ற புக்கு மே 27 டிலே ஆகிருக்கு. ஒரிஜினலாக இது ஏப்ரல் 29 ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஹாகாயோட சீசன் 2 ப்ரொடக்ஷனில் இருக்கிறதா ஒரு ரூமர் வந்திருக்கு. இதோடைய வில்லனாக இருக்க போகிறது கிளின்டோடைய பிரதர்னு சொல்கிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜெசிகா ஜோன்ஸ், அயன் ஃபேஸ்ட், லுக் கேஜ் போன்ற டிஃபெண்டர்ஸ் கேரக்டர் எல்லாமே டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2 அப்பியர் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. வாவ், இன்னொரு மார்வல் ரீயூனியனை நம்ம எதிர்பார்க்க போகிறோம். யாரெல்லாம் அதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம அனிமே நியூஸ்குள்ளே போகலாம். அனிமேல ஐ வாண்ட் டு லவ் யூ டில் யுவர் டையிங் டேன்ற அனிமேக்கான ஃபிஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மூன் ரைஸ்ன்ற அனிமே நெட்ஃப்ளிக்ஸில் ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் அதை அனிமேவை பார்க்க ரெடியாக இருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3க்காக எல்லோரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது அட்லீஸ்ட் கன்ஃபார்மாக அக்டோபர் மாதம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுதுன்றது நியூஸ் வந்திருக்கு. கிரேட் ப்ளூ சீசன் 2 ஜூலை 7 ஸ்ட்ரீம் ஆக போகுது. யாரெல்லாம் அதுக்காக காத்துட்ருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏ டெய்ல் ஆஃப் த சீக்ரெட் செயின்ட்ன்ற அனிமேக்கான அடாப்டேஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. த பிகினிங் ஆஃப்டர் த எண்ட்ன்ற அனிமே ஏப்ரல் 2 2025 ரிலீஸ் ஆகுது. இதில் மொத்தம் 24 எபிசோட் இருக்குது. யாரெல்லாம் இந்த அனிமேக்காக ரெடியாக இருக்கீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிளாக் டார்ச் அனிமேக்கு அடாப்டேஷன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வின் பிரேக்கர் சீசன் 2 ஏப்ரல் 3 ரிலீஸ் ஆகுது. ப்ரையான் பியாண்ட் த ஜேர்னி எண்ட்ஸ் சீசன் 2 2026 ஜனவரி மாதம் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. சோலோ லெவலிங்கோட 10th எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக டிசி பக்கம் போகலாம். டிசியில் இந்த தடவை கொஞ்சமாக தான் நியூஸ் வந்திருக்கு, ஆனால் எல்லாமே தரமான நியூஸாக இருக்குது. டிசியில் ஸ்டார் ஃபயர் சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட் ஒரு எல்ஸ்வேர்ல்ட் ப்ராஜெக்டாக இருக்க போது சொல்லியிருக்காங்க. அது ஜேம்ஸ் கன்னோட யூனிவர்ஸ்குள்ளே வரலை. இப்போ ரீசெண்டாக ராபர்ட் பேட்டிசன் கொடுத்த இன்டர்வியூ படி பேரி கிரேகன் ஜோக்கர் அவரோட பேட்மேன் 2 இருக்குமான்னு கேட்டதுக்கு அவருக்கு அது தெரியலன்னு இருக்காங்க, இன்னும் ஸ்கிரிப்டே முடியலன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் பேட்மேன் 2 அவரோட ஷூட்டிங் போர்ஷனை கிறிஸ்டோபர் நோலனுடைய ஒடிசியோடைய மூவி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக பேட்மேன் 2ன்றது ரொம்ப டிலே ஆகி தான் வரப்போகுது. கடைசியாக த லேண்டன் சீரீஸில் கார்டியன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்பியர் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஹாலிவுட் பக்கம் வந்தோன்னா ஒன்லி மர்டர்ஸ் இன் பில்டிங் உடைய சீசன் 5 ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜேம்ஸ் கேமரூன் அவத்தார் த ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தோடைய லென்த்துன்றது அவருடைய முந்தின படமான அவத்தார் வே ஆஃப் வாட்டரை விட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவத்தார் வே ஆஃப் வாட்டர் 3 hours 12 minutes இருந்துச்சுன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக குவைட் பிளேஸ் 3 டெவலப்மெண்ட்டில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. டிஸ்னியோடைய எலியோ ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. இது 2 நிமிஷம் 24 செகண்ட்ஸ் இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஏலியன்ஸ் எர்த்துலேருந்து நியூ டீசராக ட்ராப் பண்ணியிருக்காங்க. இது இந்த வருஷம் சம்மரில் ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் ஏலியன் எடுத்து பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக கிறிஸ் எய்ம்ஸ்வர்த்தோடைய எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிவர்ஸில் இருந்து ஒரு ஸ்பின் ஆஃப் மூவி வருது. அதுக்கு மர்சனரி நேம் வச்சுருக்காங்க. அது ப்ரொடக்ஷனை செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெக்யூட்டர் சீரீஸ் சீசன் 2க்கு அப்புறமா நெட்ஃப்ளிக்ஸில் கேன்சல் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் வார்ஸ் சைட்லேருந்து ஆந்தர் சீசன் 2 ஏப்ரல் 22 டிஸ்னி ப்ளஸில் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெசிடென்ட் ஈவில் தரப்பில் இருந்து ஒரு புது மூவி டெவலப்மெண்ட்டில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை சோனி பிக்சர்ஸ் ரெடி பண்ணுறாங்க. இந்த மூவி செப்டம்பர் 18 2026 தியேட்டர்ஸில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ரெசிடென்ட் ஈவிலுடைய புது மூவிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.